ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நாம் போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், இப்படி இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்சி இன் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எதை பற்றி டீப்பாக லேர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸை க்யூர் பண்ணுறது பற்றியும் அதை ப்ரிவென்ஷன் பண்ணுறது பற்றியுமே டெப்த்தாக படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டயக்னோஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இல்னஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கான இது எல்லாத்தையும் க்யூர் பண்ணுறது, ப்ரிவென்ஷன் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றியுமே இந்த கோர்ஸில் படிப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறது, எப்படி கவுன்சிலிங் பேஷண்ட் கொடுக்குறது, அண்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்குறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள் பற்றியுமே படிப்போம். அது மட்டும் இல்லாமல் இது ப்ராக்டிக்கல் கோர்ஸில் பார்த்திங்கன்னா லேப்ரேட்டரி ட்ரைனிங் இருக்கும். அதில் எக்ஸ்ரே இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் சாம்பிள்ஸ் எடுக்கிறது, அல்ட்ராசவுண்ட்ஸ் ஆஃப் பேஷண்ட், இது எல்லாமே அந்த கோர்ஸில் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வருது. பெரியாருக்கு 2 செமஸ்டர் வருதுங்க. டோட்டலாக 3 இயருக்கு 6 செமஸ்டர் வருது. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் மஸ்ட்டு 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். அதுவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணும். அதில் 55% மார்க் எடுத்திருந்துருக்கணும். இதுவும் ரெகனைஸ்டு போர்ட் ஆஃப் எஜுகேஷனில் தான் படித்து பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயரில் பயோகெமிஸ்ட்ரி, anatomy, physiology, dietetics and nutrition, introduction to psychology, microbiology, physician assistant இது வரும். செகண்ட் இயரில் pharmacology, molecular biology and cell pediatrics, molecular genetics, obstetrics and gynecology, community and public health இது எல்லாமே வருங்க. தேர்ட் இயரில் இன்ட்ரொடக்ஷன் டு சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், கார்டியாக் சர்ஜரி, கார்டியாலஜி, கேஸ்ட்ரோஎன்டராலஜி, நியூராலஜி, பேத்தோஃபிசியாலஜி, ப்ராக்டிக்கலில் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், கிளினிக்கல் டிசிஷன் மேக்கிங்னு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸில் வருங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 lakhல இருந்து 4 lakhs வரைக்குமே வருது. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். நம்ம போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இப்போ எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போகலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ டயட்டீஷியன் ஆகலாம், ப்ரொஃபஸர், டீச்சர் ஆகலாம், நியூட்ரிஷனிஸ்ட் ஆகலாம், அண்ட் ஃபேமிலி ஹெல்த் கேர் ஃபிசிஷியன், இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு எல்லாமே நம்ம போகலாம். ஆவரேஜான சேலரி எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 lakhsல இருந்து 5 lakhs வரைக்குமே கிடைக்கும். இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தான். நம்ம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, அல்லது இந்த கோர்ஸ் எந்த காலேஜில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னாலோ, அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.